அதிமுகவுக்கும் ஒரு 1% தான் வாக்கு. சோ சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக இன்னும் பலமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அங்க ஏன்னா அவங்க போன வாட்டி கொஞ்சம் கூட்டணியில முரண் பிளஸ் யாரு பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுல ஒரு சிக்கல்னு ஒரு வியூகம் இல்லாம ஒரு தேர்தல் சந்திச்சதுனால அந்த தோல்வியா தான் அதை நம்ம பார்க்க முடியும். சேர்ந்துட்டா மட்டும் நமக்கு வெற்றி கிடைச்சிருங்கிறது செங்கோட்டையன் சொல்றது என்ன உத்தரவாதம்? இல்ல, செங்கோட்டையன் உட்பட நான் குறிப்பிட்ட அந்த 6 பேர், அதை தாண்டி இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்களே, ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் நேரடியாகவே இந்த தலைவர்களை சந்திச்சு சொல்றாங்க, இந்த முறை கட்சி ஒருங்கிணையாவிட்டால் எங்களுக்கு சீட்டே வேண்டாம், நாங்க போய் ஓட்டு கேட்க முடியாது. இங்க தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம், கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்திலேயே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அமனர்ஜன் வெளிப்படையாவே சொன்னார்ல, கட்சி ஒன்று சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனப்போக்கு என்பது ஒரு 10-20 எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது. இந்த எடப்பாடியை சந்தித்து கட்சியை ஒற்றுமைக்காக வலியுறுத்தி அந்த 6 பேரை ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் சந்திச்சு சொல்றாங்க, எப்படியாவது சேர்த்துருங்கண்ணா, போக முடியல தொகுதிக்கு, நீ எங்க இருக்கிற, இபிஎஸ்டியா ஓபிஎஸ்டியா டிடிவிட்டியா சசிகலாட்டியா இருக்குன்னு கேட்கறாங்க நிர்வாகிகளை அப்படின்னு. இவங்க வலியுறுத்திய போது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு சக்தி இருந்ததுன்னா இங்க இருந்து யாராவது ஒரு கிளைச்செயலாளர் போனாங்களா, நகர பொறுப்புல போனாங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொன்னாங்க செங்கோட்டையன் உட்பட, ஆமா உண்மைதான், நாம் போட்ட நிர்வாகிகள் 100% நம்மிடம் இருக்கிறார்கள், ஆனால் நம்மிடம் வாக்காளர்களை கொண்டு சேர்க்கும் பணியில் இவர்கள் ஈடுபடல.